உருளைப்பட்ட தொகுதி வாக்காளர் பெருமக்களே, ராஜா நகர் வாழும் பெருமக்களே, இப்ப நாங்க எதுக்கு வந்திருக்கோம் உங்களுக்கு இந்த வாகனத்தை பார்க்கும் போதே தெரியும். உருளைப்பட்ட தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் ஜி நேரு என்கிற குப்புசாமி அவர்களுக்கு வாக்கு சேகரிப்புக்காக நாங்கள் வந்திருக்கிறோம். அவரு நிக்கிற சின்னம் பார்த்தீங்கன்னா குக்கர் சின்னம். தமிழக வெற்றி கழகத்தின் தளபதி அண்ணன் விஜய் அவருடைய ஆதரவோட புதுச்சேரியில அண்ணன் குக்கர் சின்னத்தில் நிக்கிறாரு. 30 பேர் நிக்கிறாங்க. அதுல பாத்தீங்கன்னா 2 பேரு நேய மக்கள் கழகத்துல ஜி நேரு என்கிற குப்புசாமி அண்ணனும், தட்டாஞ்சாவடி தொகுதியில விநாயக அண்ணனும் 2 பேரும் நிக்கிறாங்க. 2 பேரும் சாதாரண ஆள் கிடையாது. நேரு அண்ணன் இந்த உருளம்பட்ட தொகுதிக்கு எல்லாமே செஞ்சிட்டாரு. தொகுதி அடிப்படை வசதிக்கு எல்லாமே ஒண்ணு விடாம எல்லாமே பண்ணிட்டாரு. இப்போ குடிநீர் வசதி தான் சரியில்லைன்னு சொல்லிட்டு நிறைய பேர் அண்ணன் கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க. நானும் பாக்குறேன். குடிநீருக்கும் அண்ணன் அதுக்கு ஒரு வழியும் பண்ணிட்டாரு. ஒரு டேங்க் 10 லட்சம் லிட்டர் டேங்க்ல பியூரிபிகேஷன் வாட்டர், அதாவது சுத்திகரிப்பு தண்ணி அது ரெடி பண்ணிட்டாங்க. இப்ப அண்ணன் ஜெயிச்சவன முதல் வேலை அந்த குடிநீர் உங்களுக்கு எல்லாருக்குமே கிடைக்கும். இப்ப குடிக்கிற தண்ணி பாத்தீங்கன்னா எல்லாம் உப்பு கறிக்கும், வாயிலே வைக்க முடியாது. எல்லாம் மினரல் வாட்டர் தான் எல்லாம் குடிக்கிறீங்க. அந்த பாட்டில் பாத்தீங்கன்னா கடையில இப்போ 1 லிட்டர் 20 ரூபா விற்கிறாங்க. அது நம்ம கவர்மெண்ட் கடைக்கு போனீங்கன்னா 7 ரூபாய்க்கு நம்ம கேன் வாட்டர். ஆனா நம்ம குடிக்கிறதுக்கு தண்ணி 3 மாசத்துக்கு ஒரு தடவை பில்லு கட்டிட்டு இருக்கிறோம். பாத்தீங்கன்னா குறைஞ்சது 270 ரூபா கட்டிட்டு இருக்கிறோம். ஆனா நம்ம தண்ணி சில வீட்டுல பாத்தீங்கன்னா அந்த தண்ணியை குடிக்கிறதும் கிடையாது, குளிக்கிறதும் கிடையாது. இப்ப நான் இருக்கிறது பாத்தீங்கன்னா நெல்லுந்தோப்பு தொகுதி. அந்த சைடு பாத்தீங்கன்னா தண்ணி குடிக்கிறது கிடையாது, குளிக்கிறது கிடையாது. இப்ப குளிக்கணும்னா மினரல் வாட்டர் அந்த 7 ரூபாய் கேட்டா அந்த கவர்மெண்ட்ல வைக்கிறாங்க. அதை வாங்கி எங்க ஏரியா எல்லாம் குளிக்கிறாங்க அந்த தண்ணியில தான். ஏன்னு கேட்டா உடம்பெல்லாம் உப்பு கறிக்குது. அது மாதிரி இருக்கு சூழ்நிலை. அண்ணன் இப்ப எல்லாம் சிமெண்ட் சாலை எல்லாம் அருமையா இருக்கு. பார்க்கும் போது எந்த தொகுதியிலையும் இது மாதிரி கிடையாது. இப்பெல்லாம் சொல்றாங்க அவர் சொந்த காலத்துல போட்ட மாதிரி பேசுறாரு. ஏங்க சொந்த காலத்துல போடலங்க. அவரு அரசாங்கத்துல எந்தெந்த தொகுதிக்கு எது கிடைக்கணுமோ அதை ஒரு முறைப்படி அந்த தொகுதிக்கு வாங்கி கொடுக்குறாரு. அவங்க மக்கள் வாங்கி கொடுக்குறாரு. அது இல்லாம இந்த தொகுதி வாரியா இப்போ ஒரு சாக்கடை போட்டாலும் ரோடு போட்டாலும் அதுக்கு அந்த அவங்க அந்த எம்எல்ஏக்கு ஏதாவது கொடுப்பாங்க. எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். ஆனா நேரு அண்ணன் அவங்க கிட்ட 1 ரூபாய் கூட வாங்காம அந்த காசை சிஎம் ஃபண்டுக்கு கொண்டு போய் அதை அப்படியே சிஎம்கிட்ட கொடுத்துட்டு, ஆனா இதை வச்சுக்கணும் அப்படின்னு கொடுத்துட்டு வராரு. அவங்க தொகுதியில இருக்கு. அதான் உங்க தொகுதி உருளம்பட்ட தொகுதி. அந்த தொகுதி இந்த தொகுதியில இருக்கிற மக்களுக்கு அந்த மெடிக்கல் ஃபண்டை அண்ணன் எழுதி கொடுக்குறது ஒருத்தவங்களுக்கு கூட தவறாது. எல்லாருக்குமே அந்த மெடிக்கல் ஃபண்ட் வருது. உருளம்பட்ட தொகுதி கொண்டு எம்எல்ஏ கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் அவர் புதுச்சேரியில இருக்கிற எல்லா தொகுதிக்கும் அவர் எம்எல்ஏ, சோசிய எம்எல்ஏன்றதால அவர்கிட்ட யாரு எந்த உதவி கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாம உடனே பண்றாரு. நான் கூட அவர் ஆபீஸ் நிறைய வாடி போயிருக்கேன். இங்க இருக்கிற எல்லாருமே அவர் அண்ணன் கிட்ட நிறைய ஹெல்ப்புக்கெல்லாம் வந்திருக்கு, உதவிக்கு வந்திருக்கிறீங்க. ஆனா அவர் மற்ற எம்எல்ஏ மாதிரி உட்காந்து பேசிட்டு அவர் இல்ல வெளியே போயிட்டாரு அப்படிலாம் கிடையாது. வரவங்களை எல்லாருமே அவரு நின்றுட்டு அவங்ககிட்ட என்னென்ன குறைன்னு கேட்டு உடனே எழுதி அந்த ஒரு 5-6 பேர் அண்ணன் வேலை செய்யறாங்க. உடனே எப்பா அது என்ன பாருப்பா, உடனே பாருப்பா, நம்ம தொழிலாளர் இது மாதிரி காக்க வைக்காதீங்கப்பா, சீக்கிரம் அனுப்பிச்சு விடுங்கப்பா அப்படின்னு சொல்லி உடனே வேலையை முடிச்சு கொடுறாரு. அதனால நீங்க கண்டிப்பா நேரு அண்ணனுக்கு குக்கர் சின்னத்துல வாக்களிக்கணும். தெரிவிச்சோம். சில எம்எல்ஏ என்ன பண்ணுவாங்க, நீ எது வேணாலும் பாத்துக்கோ, நான் பாத்துக்கிறேன். ஆனா அவரு அப்படி கிடையாது. தொகுதி மக்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் நம்மளால வரக்கூடாதுன்னு சொல்றாரு. இவரு மாதிரி எம்எல்ஏ நீங்க விடக்கூடாது. நேரு அண்ணனை கண்டிப்பா குக்கர் சின்னத்துல 7ஆம் நம்பர் அதுல போட்டு அவர் வெற்றி பெற செய்யணும். ஏன்னா அவர் அண்ணனை காங்கிரஸ் கட்சியில கூட்டாங்க. அது உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. அவரு காங்கிரஸ் கட்சிக்கு போயிருந்தாருன்னு வச்சுங்க கண்டிப்பா ஜெயிச்சிருப்பாரு. அது இல்லாம இவங்க என்ன பண்ணுவாங்க, காங்கிரஸ்ல கொடுத்துட்டு திமுக கூட பேசிருப்பாங்க, விடிய பேசிருப்பாங்க. கட்சி நேரத்துல காலவாரி விட்டுருவாங்க. அண்ணா என்ன பண்ணாரு, எங்க சமூக அமைப்பு எல்லாருமே ஒன்று இது மாதிரிப்பா நான் அது மாதிரி நிக்க போறேன், என்ன சொல்றீங்க ஏது சொல்றீங்க இங்க கேட்டதுதான் அண்ணன் அது இல்லாம தொகுதி மக்களும் அவர் அண்ணன் கிட்ட வந்தாங்க. அந்த நேய மக்கள் கழகத்தை நிர்வாகியும் வந்தாங்க.
அவங்ககிட்ட அந்த ஆலோசனை கேட்டுதான் வந்து அண்ணன் வந்து அண்ணன் விஜய் கட்சியில வந்து ஆதரவு கொடுத்து அதுல 2 சீட்டு வாங்கினார். அண்ணன் வந்து தொகுதி மக்களுக்காக வந்து எல்லாத்தையுமே விட்டுட்டாரு. இப்ப பாத்தீங்கன்னா அவர் இருக்கிற வசதிக்கு வந்து அவர் வந்து இப்ப நின்னுதான் வந்து எம்எல்ஏ தான் செய்யணும்னு அவசியமே கிடையாது. அவர் வந்து அவரோட சொந்த பணத்துல வந்து அவர் எவ்வளவோ செய்யறாரு. சில பேர் சொல்றாங்க அரசாங்க படத்துல தாங்க அவர் ஓடு போட்டாரு, இதை போட்டாரு, அதை போட்டாரு. அதுவும் வாங்கி கொடுக்கறதுன்னு அது ஒரு திறமை இருக்குது இல்ல. எல்லா எம்எல்ஏ இப்ப கேட்டவன உடனே செஞ்சுறாங்களா? அது அதுக்கு ஒரு எம்எல்ஏ இருக்கிறாங்க. எந்த பிரச்சனை இருந்தாலும் எந்த நேரத்துல கூட்டாலும் உடனே வருவாரு. ஒண்ணு எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். இங்க ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஹெல்மெட் போடலன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பிரச்சனை நடந்தது. நேரு அண்ணா தான் முத அந்த கேள்வி கேட்டு நேரு அண்ணனுக்கும் அந்த எஸ்ஐக்கும் பெரிய சண்டை ஆகி போய் ஒன்னால முடிஞ்ச பார்த்து என்னால முடிஞ்ச பார்த்து என்ன அரெஸ்ட் பண்ண, நீ அரெஸ்ட் பண்ணு, என் மக்களுக்காக நான் போராடுறேன், நீ என்ன அரெஸ்ட் பண்ணு சொன்னா அந்த எஸ்ஐ வந்து பயந்து போய் நான் ஏன் சார் உங்களை நான் அரெஸ்ட் பண்ணணும், நான் அரெஸ்ட் பண்ணல சார், சரி சார் நான் கிளம்புறேன் சொல்லி அந்த இடத்த விட்டு ஓடினாங்க. அதுல இருந்து அந்த ஹெல்மெட் எடுத்து அப்படி நிறுத்தி வச்சுட்டாங்க. அப்புறம் கொஞ்ச காலம் பண்ணாங்க. அதோட அது அண்ணன் சொன்னோன்னா அதையும் பேசி அது ஹெல்மெட் பிடிக்காத அளவுக்கு பண்ணிட்டாரு. அதே மாதிரி மாநில அந்தஸ்துக்காக அண்ணன் வந்து சமூக அமைப்பு எல்லாருமே ஒன்று திரட்டு 250க்கு மேற்பட்டவர்ல அவரோட சொந்த செலவுல டெல்லிக்கு கூட்டு போனாரு. டெல்லிக்கு கூட்டு போய் அது ஒரு வாரம் விட்டு ஆகி போச்சு. நாங்க இங்க இருந்து போறதுக்குள்ள எங்களுக்கு வந்து ரூம் ரெடி பண்ணி வச்சு அண்ணா அன்னைக்கு சாப்பாட்டுல இருந்து மற்ற இது எல்லாமே அண்ணனோட செலவு தான். அதனால எந்த போராட்டம் இருந்தாலும் அண்ணன் வந்து எந்த போராட்டத்துக்கும் பயப்பட மாட்டாரு, புரிஞ்சு நிற்பாரு. அது இல்லாம சமூக அமைப்பு இருக்குது, அவங்க கிட்ட வந்து ஆலோசனை கேட்காம அவர் வந்து அண்ணன் எந்த முடிவும் எடுக்க மாட்டாரு. அது இல்லாம இப்ப நம்ம கூட வந்தவங்க அழகர் தமிழர்களும் அண்ணன் எந்த வார்த்தை சொன்னாலும் தட்டாம உடனே அமைப்பு எல்லாமே ஒன்று திரட்டு உடனே ஒரு போராட்டம்னா நேரு அண்ணன் சொன்ன உடனே அழகர் அண்ணன் வந்து